வணக்கம். ஒரு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். காரணம், சந்திரனை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் அது பெரிய அளவில் ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கறதில்ல, சரியான பலனை கொடுக்கறதில்ல. அப்படின்றதன் அடிப்படையில் நான் அதை பெரும்பாலும் வீடியோஸ் பண்ணுறது கிடையாது. சம்டைம்ஸ் சில கிரகத்தோட நிகழ்வுகள் இல்லை பல நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இப்போ திருப்பதிக்கு போகக்கூடாத ராசிகள்லாம் இருக்கா? யாரெல்லாம் போகக்கூடாது? சில ராசிகள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வருது. ஆக்சுவலாக அது உண்மையும் கூட. காரணம், நிறைய பார்ப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். தனுசு ராசிக்காரங்க போகக்கூடாது, சிம்ம ராசி கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், திருப்பதியில் சந்திரனோட ஃப்ரீக்குவென்சி பவர் அந்த மலையில் அதிகமாக கிடைக்கிது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போது இந்த சிம்ம ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு மாரகாதிபதியாகவே அந்த சந்திரன் வந்துடுவார். தனுசு ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அட்டமாதிபதியாக அவர் வந்துடுவார். ஸோ 8-12 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வலிமை பெறுறதுன்றது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அப்போ இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே அந்த திருப்பதி ஏழுமலையானோட மலையில் அட்டமாதிபதி, தனுசுக்கு அட்டமாதிபதியை வரக்கூடிய சந்திரன் நல்ல உச்சம் பெற்று நல்ல வலிமையான பவரை கொடுத்துட்ருக்கார். சிம்ம ராசிக்கு மாரகாதிபதியாக வரக்கூடிய உச்சம் பெற்று ஒரு வலிமையான ஒரு பவர் அங்கே கொடுத்துட்ருக்காரு. அப்படின்ற அடிப்படையில் அங்கே போயிட்டு வரும்போது அவங்க சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றது நடைமுறையில் நிறைய பேர்கிட்ட நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது ஓரளவுக்குன்றல, இது கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் இவங்க அப்போது அவரை பார்க்கவே முடியாதா? அங்கே போகவே முடியாதா? ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை, திருப்பதி ஏழுமலையான ஒரு முறையாவது நம்ம தரிசிச்சிட்டோம் அப்படின்றது தான். அப்போ இவங்க போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னாக்கா, அமாவாசை எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் மலையேற ஸ்டார்ட் ஆகிடலாம். அப்போது அமாவாசை முடிகிற வரைக்கும் அந்த மலை மேலே நீங்கள் இருக்கலாம், சாமியை பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். அப்போது அந்த அமாவாசை டைம் இருக்குது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிச்சிட்டோம் அப்படின்றது, அதுக்குள்ளே நீங்கள் அந்த சாமியை தரிசனம் பண்ணுறது. ஏன்னா அங்கே அட்டமாதியோட பவர் அன்றைக்கி கம்மியாக தான் இருக்கும். சந்திரன் அங்கே இல்லாமல் போயிடல, மறைஞ்சி தான் இருக்கிறார். ஸோ அப்போ அட்டமாதிபதி மறையிறது நல்லது. அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அசிங்கம், அவமானம், துன்பம், துயரம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, மாரகத்துக்கு நிகரான சூழ்நிலைகள், ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிற சூழ்நிலை, இந்த மாதிரியான இதெல்லாம் சந்திக்கிறவங்க நீங்கள் அந்த அமாவாசை நாளில் அங்கே போனீங்க அப்படின்னா அட்டமாதிபதி அப்போ அன்றைக்கி உங்களுக்கு ஹைட் ஆகுறாரு. ஸோ அது நல்ல விஷயம். அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அட்டமாதிபதியாக சந்திரன் வராருன்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே நம்ம போகக்கூடாதுன்னு நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் அது உண்மை. நீங்கள் போகலாம், ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுங்க. அப்புறம் அங்கே போயிட்டு வரும்போது உங்கள் கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறையும். அமாவாசை தேர்ந்தெடுங்க, அமாவாசை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் போயிட்டு வாங்க. அப்போது இந்த தனுசு ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் எந்த இடத்துக்கு போகலாம்? சரி, இங்கே போனால் அட்டமாதிபதி உச்சமாயிடுறாரு, வேறு இடத்துக்கு போனால் அட்டமாதிபதியை மறைக்கக்கூடிய இடம் எது இருக்குது அப்படின்னா இருக்குது. அதை பற்றின வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது போல் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகத்துக்கு தீர்க்கிற மாதிரியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆஸ்ட்ரோ பானுமதி. மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.